விஜயோடைய அரசியலை நம்ம வந்து எப்போவுமே விமர்சிச்சுட்டு இருக்கோம். பட் ஒரு நடிகராக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து விஜய் ஃபேன். அது வந்து யாருமே நம்பலாம் கூட. நான் இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அதை பார்த்தா வந்து நம்பி தொலைங்க. என் மானத்தையும் விட்டு நான் அந்த ஃபோட்டோவை நான் வந்து பார்த்தீங்களா, விஜய்க்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல்லேருந்து சண்டை போட்டிருந்த ஆள் நான். இன்றைக்கு வரைக்கும் விஜய் ஒரு நடிகராக ஒரு ரசிகராக வந்து தான் வந்து பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கடைசி படம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 விஷயம். ஒன்று, அந்த படத்தை போய்ட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துடணும். இன்னொன்று, நம்ம தான் ரிவ்யூ பண்ணுவோம்ல, அது எல்லாருக்கும் முன்னாடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெங்களூர்லங்க 6 மணிக்கு மாருதின்னு ஒரு தேட்டரில் போட்டு வச்சுருந்தோம். நானும் பிரியகுமார் அப்படிங்கிற நம்பரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ட்ரெயின் புக் பண்ணிட்டோம். முன்னாடி நிலை போய் தங்கிட்டு காலையில் ஏஞ்சி 6 மணி ஷோ பார்த்துட்டு அப்புறம் வந்து அங்கேயே ரிவ்யூ பண்ணி இங்கே ஃபைல் அனுப்பிச்சிட்டு திருப்பியும் ட்ரெயின் மூலிமா இங்கே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளானை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த பிளானில் மண்ணு உழுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்திருக்க தகவல் என்னன்னா, ஜனநாயகன் படம் பிளான் பண்ண மாதிரி 9ஆம் தேதி வரவே வராது அப்படிங்கிறத இந்நேரத்தில் ஒரு முழு முடிவாக தெரிஞ்சவனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து பேசுகிறேன். நிஜமாகவே ஒரு சினிமா ரசிகராக ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஜய் ரசிகராக இருக்கோம். இன்றைக்கி வந்து ஆனால் பொதுவாக வந்து விமர்சிக்கிறோம், பேசுகிறோம், பாராட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கே எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னா, ஆர்டன்ட் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் நிஜமாக ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். எனக்கு என்னென்னா, ரொம்ப சேடான சீன் நடந்துட்டு போதியா, படம் கேன்சல்னு தெரிஞ்சும் ஏதோ ஒரு ஏக்கத்தில் 9ஆம் தேதி போயிட்டு நம்ம விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் சின்ன பசங்களாக இருப்பாங்கல்ல, அது ஏதோ ஒரு ஏக்கத்தில் போய் தேட்டருக்கு வெளிலலாம் நின்று போகிறீங்க. ஏன்னா அதையும் எடுத்து நியூஸ் ஆக்கிடுவாங்க. பட் எனவே இன்றைக்கி ஏன் வந்து இந்த படம் வரல, என்ன பிரச்சனை, யார் இதை தடுக்கிறா, இதற்கு பின்னாடி என்ன சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். பேசிக்லி இந்த படத்தோட தணிக்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை. 18ஆம் தேதி இந்த படத்தை வந்து போன மாதமே வந்து சப்மிட் பண்ணியிருந்தாலும் இவங்க ஒரு 15 நாளுக்குள்ளே கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சினிமாவில் வழக்கமாக இருக்குமா. பட் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் படி படத்தை பார்த்துட்டு இதில் வந்து சில விஷயங்கள் சரியில்லை அப்படின்னா கூட இன்னும் 15 நாள் நீட்டிச்சு கூட திருப்பியும் நாங்கள் பார்த்து ஆய்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கோன்ற ஒரு சட்டம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, வழக்கமாக எல்லா படத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸில் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது தேதி அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்சாருக்கு சப்மிட் பண்ணிட்டு 15 டேஸில் வந்துடும்ல அப்படிங்கிறது ஒரு நடைமுறையாக இருக்குது, ஒரு எழுதப்படாத நடைமுறையாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஜனநாயகன் படத்துலையும் நம்பி தான் அப்படி வந்து பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வெளிவராது, தணிக்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயம் வெளில வருது. விஜய் என்ன சொல்கிறாரு அந்த மேடையில் மலேசியாவில் அந்த கேவிஎன் ப்ரொடியூசர்கிட்ட, நம்மளுக்கு எல்லா படத்துக்குமே பிரச்சனை வரும், இந்த படத்துக்கு பிரச்சனை வரும், என்ன பண்ணி போகிறீங்க கேட்டால் நான்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சொன்னார்ல, நம்பியிருக்கக்கூடாது. ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலாக வந்து சொதப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பிரச்சனையில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா, ஏன் படம் வந்து தணிக்கை தரல அப்படிங்கிறதே ரொம்ப கடைசி நிமிஷத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் டீமுக்கும் அந்த ப்ரொடியூசர் டீமுக்கும் வந்து தெரியுமா. சரி, யார் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி பார்த்தா ஒரு 5 பேர் கொண்ட குழு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சார் கொடுக்கறதுக்காக அந்த படத்தை உட்காந்து வந்து பார்க்குறாங்க. அவங்க தான் அந்த படத்தை வந்து ஒரு 2 வாட்டி பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து சில திருத்தங்கள்லாம் சொல்லிவிட்டு இந்த படம் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 27-28 மாற்றங்கள் கட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதற்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒன்று, அந்த 4 பேர் அப்படி போயிட்டாங்க, அந்த ஒருத்தர் மட்டும் இப்படி வந்துட்டார். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், நீங்கள் பட்ட அவசரப்பட்டுலாம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது, இதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனைகள் இருக்குது, குறிப்பாக வந்து பெரும்பான்மை மதத்தை சேர்ந்தவர்களை புண்படுத்துகிற மாதிரி காட்சிகளும், அது மட்டும் இல்லைங்க சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்களை புண்படுத்துகிற மாதிரி காட்சிகளும் குறியீடுகளும் இருக்கிறதுனால இதெல்லாம் அப்படியே விட்டிங்கன்னா பெரிய கலவரம் ஆயிருங்க, சமூக அமைதிக்கே வந்து பங்கம் ஆயிரும், அது வந்து சமூகத்துக்கு எதிரான படம், பல மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு, யோசிச்சு முடிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் ஒத்துக்கொள்ளவில்லை அந்த படம் வரதுக்கு தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால இந்த படத்துக்கு அப்போத்துலேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. சரி, அதுக்கப்புறம் வந்து திருத்தங்கள்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா திருப்பியும் இவ்வளோ தடைகள் இருக்கே, சரி நம்மளுக்கு யாரோ மேலே இருக்கும் உட்காந்துட்டு வேலை பண்ணுறான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, பட நிறுவனம் வந்து அடுத்தது கேஸ் வந்து போட்டு வழக்கறிஞர்லாம் வச்சு நம்மளுக்கு கோர்ட்டுக்கு போகும்போது அங்கே ஜட்ஜு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்குமே, நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. திருப்பி மேல்முறையீடு பண்ணி வந்து ஐயோ தேதி அறிவிச்சிட்டோங்க, இதில் பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்குது, 80 crores கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் நடந்திருக்கு, இது ஒரு பெரிய பெரிய சாதனையாகவும் வந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் அப்படின்னு வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அயலகத்தில் இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க, தேட்டர் ஓனர்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த பிஸ்னஸ் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு 500 கோடி வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட ஒரு பிஸ்னஸில் மண்ணு விழுந்துடக்கூடாதுங்க. தயவு செய்து சீக்கிரமாக ஒரு தணிக்கை சான்றிதழ் கொடுத்து நாங்கள் அறிவித்தபடியே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாதகமான முடிவே வராமல் ஒத்தி வைக்கிறாங்க. அதாவது அடுத்த நாள் ஹியரிங்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடுத்த நாள்னு பார்த்தா நம்ம பேசிகிட்டு இருக்க தேதி 7. பட் இந்த படம் வந்து வர அந்த டேட்டான 9ஆம் தேதி காலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு போகுது.
அப்படி இருக்கிறப்போ நாளைக்கும் இதை குறித்து வந்து ஹியரிங் இருக்கும் 8ஆம் தேதியும் அண்ட் 9ஆம் தேதி காலையில் வரைக்கும் இது போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 9ஆம் தேதி தான் படமே ரிலீஸ் ஆகுது. நான்லாம் 6 மணி ஷோக்கு போட்டிருந்தேன். சரி நீங்களாம் 10 மணி ஷோக்கு போட்டிருக்கீங்கன்னே வச்சுக்கோங்க. 12 மணி ஷோக்கு போகிறவங்க கூட வச்சுக்கோப்பா. அன்னைக்கே ஒரு முடிவு வந்து சான்றிதழ் கொடுத்து ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு 9ஆம் தேதி படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் படி இன்னும் 15 நாள் கழிச்சு கூட நாங்கள் வந்து இதை அலசி ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சான்றிதழ் தரலாம். அதற்கான சட்டம் இருக்குங்க. நம்ம எல்லாமே சட்டத்தின்படி தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தை பிடிச்சி தொங்கி இந்த படத்தை வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. இது எதாச்சியாக நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது. நிறைய படங்கள் வருது, நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த பராசக்தி அப்படிங்கிற படமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்கு எதிராக பேசக்கூடிய படம் அப்படிங்கிறனால எப்படி நம்மளோட ஒன்றிய அரசு ஈஸியாக விட்டுரும் பல கட்டுகளை பண்ணி தான் இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த படம் வந்து இன்றைக்கி வரைக்கும் வெளிவராது, அதுக்கு வந்து சான்றிதழ் வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தகவலுமே நமக்கு வெளில வந்த மாதிரி தெரியல. அந்த படம் போகிற போக்க பார்த்தா பிளான் பண்ண மாதிரியே 10ஆம் தேதி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி அப்படிங்கிற ஒரு பெரிய அரசியல் பட அரசியல் போயிட்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதன் மூலியமாக பெனிஃபிட் ஆகுது யாருன்னு பார்த்தா திமுக தரப்பு தான். ஏன்னா திமுகவுடைய புகழை வந்து அதிகமாக பேசக்கூடிய ஒரு படமாக தான் பராசக்தி இருக்குது. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் விஜய் ஹேட்டர்ஸ் எல்லாருக்குமே பராசக்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் படம் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு பெனிஃபிட் ஆக போகிறது வந்து பராசக்தியும் திமுகவும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தா கூட சரி. தணிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பராசக்திக்கு பல வெட்டுகள் விழுந்திருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி தணிக்கை செய்கிற இடத்துல யார் இருக்கா, யார் அந்த பவரை வந்து ஹோல்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அப்படின்னே வந்து வச்சுக்கோங்க. சரி, இப்போது இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வந்து பிஜேபி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்கிறப்போ வந்து திமுகவையும் பாஜகவையும் தான் சொல்கிறாரு. அப்படி இருக்கப்போ நீ எங்கள் கூட கூட்டணியும் சேரமாட்ட, எங்களுக்கு எதிராகவும் விமர்சனம் பண்ணி பேசுவேன், எங்கள் கூட இருக்கிற கட்சி அதை எதிர்கட்சி அதிமுக கூடயும் சேரமாட்டேன், அதுக்கான காரணமாக எங்களையும் வந்து சொல்லுவேன், ஒரு பிடி கொடுக்காமல் போயிட்டே இருக்கேப்பா. இதில் கரூரில் வேறு சம்பவம் நடந்துச்சு, உன் படம் வேறு வந்துட்டு அதை வச்சு ஏதாவது கருத்து பேசிட்டேன்னா, ஏன்னா உனக்கு இன்றைக்கி ஓட்டு போடணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உன்னோட ரசிகர்களாக இருந்து இன்றைக்கி வந்து தொண்டர்களாக மாற போகிறவங்க தான். அப்படி இருக்கிறப்போ இந்த படத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு பிரியா விடை பெற்று நீங்கள் வந்து போகிறீங்கன்னு நினச்சிங்களே, அதெல்லாம் இல்லை. சினிமா துறையிலே உங்களை வச்சுக்கிறோம், இன்னும் 15 நாளுக்கு அப்புறம் கூட படம் வர்ற மாதிரி அந்த பவரை நாங்கள் ஹோல்ட் பண்ணுறோன்னு காட்டுற மாதிரி ஏன் இதை பிஜேபி செய்யக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழும்புது. இப்போ வந்து இந்த படம் வந்து 9ஆம் தேதி வந்திருக்கு அப்படின்னா 12ஆம் தேதி கிட்ட வந்து விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் அழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற இந்த சூழ்நிலையில் விஜயை அந்த சிபிஐ விசாரணை மூலமா லாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த படத்தையும் ஒரு குடுமி மாதிரி பிடிச்சி ஒன்றிய அரசாங்கம் விஜயை வந்து கொஞ்சம் ஆட்டம் காண வைக்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்யப்பட்டதா வந்து ஒரு பார்வை வந்து பார்க்கப்படுது. பட் ரொம்ப கன்ஃபார்மாக வந்து திமுக தான் இது செய்யுது, பிஜேபி தான் அதை செய்யுது அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் 3வது ஒரு ஆப்ஷனும் இருக்குது. கள்ள கூட்டணி அப்படிங்கிறத வார்த்தைக்கு பெயர் போன யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுக பாஜக கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அப்படிங்கிறனால இவங்களுக்கு அவங்க தேவை, அவங்களுக்கு இவங்க தேவை அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேருமே சேர்ந்து விஜயோடைய கடைசி படத்தை வெளியிடாமல் பண்ணுறதுக்கான ஒரு சித்து விளையாட்டோ இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் படம் வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 9ஆம் தேதி வரவே வராது. 10ஆம் தேதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கான சாத்தியக்கூறுகளும் கம்மி தான். மேபி அதெல்லாம் தாண்டி வந்தால் 11ஆம் தேதி வரலாம், இல்லை 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் கூட தள்ளி போகலாம். அவங்க சொன்ன சட்டப்படியே வந்து போனான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜான் எண்டு இல்லை February 1st வீக் வரும் படத்தோட ரிலீஸ் வந்து தள்ளி போகலாம் அப்படின்னு இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய தகவல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் இதான் சான்ஸ்னு திரைத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா இல்லை சான்ஸ்ன்னு சொல்ல முடியாது, செம்ம பயத்தில், ஏன்னா திமுக அரசாங்கம் போயிட்டுருக்கு, திருப்பி இவங்களே வந்துட்டாங்கன்னா வந்து முடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிற பயத்தில் திரைத்துறையை சார்ந்தவங்க யாருமே வந்து விஜய்க்காகவும் இந்த படத்துக்காகவும் வந்து குரல் கொடுக்கல. அப்படி திரைத்துறை உண்மையாக வந்து நேசிக்கிறாங்க, திரைத்துறையோட தமிழ் துறையோட வியாபாரத்தை வந்து இவங்க வந்து பெருசாக பார்க்குறாங்க அப்படின்னா விஜய் படம் வரலன்னா நிஜமாவே தேட்டர் ஓனர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, தமிழ் சினிமாக்கே ஒரு பெரிய நஷ்டம். அந்த ஒரு ரீசனில் கூட யாருமே வந்து பேசல அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வருத்தமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சந்தேகத்துக்கு இடமாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது டபுள் எச் வேர்டாகவும் இது இருக்குதுங்க. என்னென்னா விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நடிப்பில் கவனம் செலுத்திட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வர்றப்போ வந்து அவர் என்னைக்கெல்லாம் கத்துனாரோ என்னைக்கெல்லாம் மௌனமாக இருந்தாரோ அது எல்லாமே சேர்த்து அவருக்கு பேக் ஃபயர் ஆகுது. நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி பிரச்சனை வந்திருக்கு தமிழ் சினிமாவில். ஏன் நம்ம விஸ்வரூபம் கமலுக்கு வரலையா, இதுமாதிரி எவ்வளோ நேர்களுக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கப்போ விஜயோடைய குரல் எங்கே போச்சு? அவர் திரைத்துறை முக்கியமாக அங்கம் தானே வச்சார். இப்போ அவரும் டிப்ளமேட்டிக்காக சைலண்ட்டாக இருக்க மாதிரி தாங்க நாங்களும் இருக்கோன்ற மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா கூட ரொம்ப அதிசயமாக ரொம்ப காட்டமாக விமர்சிச்சுட்டு இருந்த விஜயையும் அவர் கட்சியும் அவர் கொள்கையும் விமர்சிச்சுட்டு இருந்த சீமானவர்கள் பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து ஆட்மேன் அவுட்டாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தம்பியோட இது வருதுன்னா விசாரிங்க, சிபிஐ போட்டு விசாரிங்க, அதை தாண்டி வந்து ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தை வந்து எப்படி முடக்கலாம்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் பத்திரிகையாளர்கள் கேள்வியாக அதை கொண்டு கேட்கறனால வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக வந்து இந்த இஷ்யூ பேஸ்டாக விஜய்க்கு அவர் வந்து ஆதரவு தெரிவித்து வந்து பேசியிருக்காரு. இதில் என்ன முரணாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா
அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து இந்த இஷ்யூவில் இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவாக தம்பின்னு இன்றைக்கி பேசுகிறாரு. ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய பொறுப்பாளர் என்ன மாதிரியான ட்வீட்டுகள்லாம் போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழுக்காக பேசுகிற படம், இந்தியை எதிர்க்குது, நீங்கள் ஹிந்தி பேசுங்க, நாங்கள் தமிழ் பேசுகிறோம், அதனால் பராசக்தி ஆதரிப்போம் அப்படின்னு ரொம்ப கேவலமாக ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து ட்வீட்டுகள் போட்டிருக்காரு. ஸோ ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையில் இருக்கவர் ஒரு கருத்து சொல்ல, முக்கிய பொறுப்பில் இருக்கவர் ஒரு கருத்து சொல்ல, வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அவரோட கருத்துக்கும் எங்களுக்கும் வந்து சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது. ஸோ இந்த ஆதரவும் இந்த எதிர்ப்பும் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் ஒரு ஆதரவாக யாருமே பேசலை அப்படிங்கிற சூழ்நிலை நேரம் வந்து சீமானாவது பேசியிருக்காரு தம்பிக்காக அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, இந்த படம் எப்போ வரும் அப்படிங்கிறது நிஜமாகவே வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு குறிப்பாக கன்ஃபார்மாக வந்து சொல்லவே முடியல. அப்படின்னா இது விஜய் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு கவலையான விஷயம். இப்போ நம்ம பராசக்தி படம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிரான அரசியல் பேசுது அப்படிங்கிறதுக்காக அந்த படம் வரவே கூடாது, முடங்கி போயிடணும், ரிலீஸ் ஆகாமல் அதை வந்து தடை பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டோம். அதை நம்பி ஒரு பெரிய வியாபாரம் இருக்குன்றதால அந்த படம் வரட்டும், அதை பார்த்துட்டு நம்மளும் வந்து விமர்சனம் பண்ணலாம். அதே மாதிரி அந்த படத்துக்கு எப்படி நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோமோ அதே மாதிரி இந்த படமும் வரணும். என்னதான் இருந்தாலும் 33 வருஷம் ஒரு கலைஞர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து அரசியலுக்கு போயிட்டு அதற்கான பலனை வந்து அவர் அனுபவிச்சிட்டோம், நல்லது கெட்டது. பட் ஒரு படத்தை நீங்கள் தடை பண்ணி இல்லாத நொட்டையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா சீமான என்ன சொல்கிறது, நான் பகவான் கேசரி பார்த்தேன், அதில் தடை பண்ணுற மாதிரி எந்த சீனுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பட் இவர் அரசியலுக்கு வரதுனால சில இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுது. அப்படின்னா கூட அதை மட்டும் வெட்டி போட்டு படத்தை விடுங்களேன் அப்படின்னு தான் சீமானு சொல்கிறாரு. அதான் என்னோட கருத்தாகவும் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில் ஒரு சகிப்புத்தன்மையோட அந்த படத்தை வந்து வெளியிடுவாங்களா அப்படிங்கிறத உங்களை மாதிரி ஒரு ரசிகனா நானும் ஆவலாக வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த படத்தை பற்றி வரக்கூடிய அப்டேட் எனக்கு தெரிஞ்சோன்னே அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.